எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். நம்ம முந்தின தொடரில் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது கணக்கன்பட்டி சத்குரு நகரில் உள்ள அந்த அருட்கோயில், கணக்கன்பட்டியார் கோயில், கணக்கன்பட்டி பகவான் கோயில், அதில் உள்ள நாச்சிமுத்து ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க. அதாவது கணக்கன்பட்டி பகவானோட பிரதிபலிப்பு நாச்சிமுத்து ஐயா சொன்னோம்ல, அந்த தொடரில் நம்ம முதல் தொடராக பேசிக்கிட்டு இருந்தோங்க. பேசி இப்போ அடுத்த தொடர்லையும் அதுக்கு அடுத்தடுத்த தொடர்லையும் நான் பல அற்புதங்கள், பல அதிசயங்களை ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. அதாவது அந்த கோவில் கட்டுமானத்தப்ப அடிக்கடி முட்டை பகவான் அங்கே வருவாங்க. அங்கே அந்த கோவில் ஸ்தாபகர் நான் சொன்ன பார்த்தீங்களா, செட்டிநாடு கண்டனூர் கருப்பையா அண்ணன், கருப்பையா ஐயாவையும் முட்டை பகவானோட பிரதிபலிப்பு நாச்சிமுத்து ஐயாவையும் பார்த்து அவங்களோட பேசாமல் பேசுவார்கள். சில ட்ரிப்பு வாய் திறந்து பேசுவாங்க, சில ட்ரிப்பு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே அது ஒரு தெய்வீகமான சந்திப்புகளுங்க. அடிக்கடி வருவாங்க கோயில் கட்டுமானம் நடக்கிறப்ப. ஒரு ட்ரிப்பு 2-3 நாளாக கணக்கன்பட்டி பகவான் அங்கே யாருமே பார்க்க முடியலைங்க. அதாவது சக்கமா கோவிலுக்கு போகிறாங்க, அங்கேயும் பார்க்க முடியல. இடும்பன் மலைக்கு போகிறாங்க, அங்கேயும் பார்க்க முடியல. மோகன் தோட்டத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் பார்க்க முடியல. கணக்கன்பட்டி பகவான் அந்த ரோட்டில் உள்ள அவரோட அந்த பூர்வீக வீடு பக்கம் போகிறாங்க, அங்கேயும் பார்க்க முடியலங்க. இது இப்படியே ஒரு 4 நாள் தொடர்ந்து அந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு 10 மணிக்குங்க திடீர்னு முட்டை பகவான் அங்கே பிரசன்னமாறாருங்க. அந்த கட்டுமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க, அங்கே பிரசன்னமாறாருங்க. அதுவும் எப்படி பிரசன்னமாகறாரு, 3 மூட்டையோட அங்கே வர்றாருங்க. வலது தோளில் ஒரு மூட்டையை சுமந்துட்டு வர்றாரு. அதாவது சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் 3 மூட்டைங்க. வலது தோளில் ஒரு மூட்டைங்க, இடது தோளில் ஒரு மூட்டைங்க, கையில் ஒரு மூட்டைங்க. 3 மூட்டையை கொண்டு இவங்க 2 பேர்ட்டையும், சாமிகளா இங்கே வாங்க சாமிகளா அப்படின்ட்டு கண்டனூர் கருப்பையா அண்ணனையும் நாச்சிமுத்து ஐயாவையும் கூப்பிட்டு இந்த 3 மூட்டையும் வச்சுக்கோங்கடா சாமிகளா அப்படின்னு கொடுத்துட்டு மறுபயிற்சி பேசுகிறவங்க போயிட்டாராங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்க, இவங்களுக்கு திடீர்னு புரியலைங்க. அதாவது பகவானை 4 நாளாக தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. திடீர்னு வர்றாரு, அதுவும் நைட்டு 10 மணிக்கு வர்றாரு, அதுவும் 3 மூட்டையை சுமந்து வர்றாரு. அதுவும் இவங்கள்ட்ட வச்சுக்கங்கடா சாமிகளான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் பேசவும் இல்லை, ஒரு செகண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த கட்டுமான இடத்துல ஒரு அம்மன் ஃபோட்டோ ஒன்று இருந்ததுங்க. அது எப்படி அங்கே வந்ததுன்னு தெரியல, ஏற்கனவே அங்கே இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அந்த அம்மன் ஃபோட்டோவை அப்படியே வச்சுருந்துருக்காங்க அங்கே. இந்த கணக்கன்பட்டி பகவான் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு ட்ரிப்பு வர்றப்பையும் அந்த ஃபோட்டோக்கிட்ட உட்காந்துருப்பாராங்க. ஃபோட்டோக்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்துருப்பாராங்க. அதனால அவங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாச்சிமுத்து ஐயாவும் கருப்பையானும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே நம்ம ஒரு குழி வெட்டி இந்த 3 மூட்டையும் அந்த சடங்குகள்லாம் பண்ணி புதைச்சிருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அதே மாதிரியே புதைச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நல்லா ஒரு 3 அடிக்கு நல்லா ஒரு குழி தோண்டி அதில் மூட்டையை இந்த 3 மூட்டையும் பக்கத்தில், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில், ரவுண்டோ அது முக்கோணமாக வர்ற மாதிரி இப்படி ஒன்று இப்படி வச்சு ஒரு 3 அடி ஆழத்தில் தோண்டி அந்த 3 மூட்டையும் வச்சு அதை புதைச்சிட்டாங்க. இது பகவான் ஐக்கியமாகிறதுக்கும் ஒரு 3 வருஷம் முன்னால் நடந்ததுங்க. சரியா? அதை போச்சு அந்த இடத்துக்கு வழிபட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு ட்ரிப்பு கட்டுமான வேலை ஆரம்பிக்கிறப்ப அங்கே வழிபடுவாங்க, கட்டுமான வேலையை ஆரம்பிப்பாங்க, இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. 2014ஆம் வருஷம் பகவான் ஐக்கியமாயிட்டார் இல்லையா? ஐக்கியமான பிறகு இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான வருத்தம்ங்க. எல்லாருக்குமே வருத்தம் தான், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப அப்படியே ஆன்ம வருத்தம்ங்க. அதனால் நாச்சிமுத்து ஐயாவும் கருப்பையா ஐயாவும் மற்ற ஊர்க்காரங்களோட சேர்ந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்தோன்னே அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம குழி தோண்டி புதைச்சோம்ல, நம்ம அந்த 3 மூட்டையும் எடுத்து நம்ம அந்த கர்ப்பகிரகத்தில், அந்த கோயில் கட்டுற கர்ப்பகிரகம், கணக்கன்பட்டியார் கர்ப்பகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, சத்குரு கோயிலில்,
அந்த கணக்கன்பட்டி சத்குரு நகரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோயிலில் வந்து கர்ப்பகிரகம் இருக்குல்ல, அந்த கர்ப்பகிரகம் வைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து கர்ப்பகிரகத்துக்கு கீழே நம்ம அந்த 3 மூட்டையும் திருப்பி எடுத்துட்டு அந்த புதைச்ச இடத்துலேருந்து நம்ம எடுத்து கர்ப்பகிரகத்துக்கு கீழே வச்சு புதைச்சி அது மேலே கர்ப்பகிரகம் கட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி மறுநாள் இவங்க ஆளுங்கள்லாம் வர சொல்லி அந்த இடத்த தோண்டிருக்காங்க. 3 அடி ஆழத்தில் வச்சது. அந்த 3 அடியில் 3 மூட்டைக்கு சேர்த்து ஒரே ஒரு துணி மட்டும் இருக்காங்க. ஒரு பச்சை கலர் துணி. கணக்கன்பட்டியார்னா பச்சை தானே. ஒரு பச்சை கலர் துணி மட்டும் இருக்காங்க. ஒரு 2 அடி நிலத்துக்கு ஒரு துணி மட்டும் இருக்காங்க. மூட்டையை காணுமாங்க. 3 மூட்டையும் காணும். 3 மூட்டையில் ஒரு மூட்டையை கூட காணும். 3 மூட்டையும் காணுங்க. அதுக்கு பதிலாக பச்சை கலர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பச்சை கலர் துணி மட்டும் ஒரு 2 அடி நிலத்துக்கு இருக்காங்க. இவங்களும் தோன்றாங்க தோண்டி பார்த்துட்டே இருக்காங்களாங்க. ஒரு 15-20 அடி தோன்றாங்களாங்க. அது சுரங்க மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதாவது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாங்க. அதை தோண்ட மூட்டையை காணும். ஆனால் மூட்டைக்கு பதிலாக அது ஒரு சுரங்கம் மாதிரி, எந்த பூமியில் இல்லாத எந்த ஒரு அமைப்பும் இல்லாத மாதிரி அது ஒரு வித்தியாசமான சுரங்கம் மாதிரி போயிட்டே இருந்தவுடனே இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சிருச்சுங்க, இது ஒரு தெய்வீக சங்கல்பம், பகவானோட தெய்வீக சங்கல்பம், இதுக்கு மேலே தோண்டவும் கூடாது, பகவான் நமக்கு ஏதோ உணர்த்திருக்காங்க அப்படின்ட்டு திருப்பி மண்ணை போட்டு ஆளுங்களை விட்டு மண்ணை போட்டு மூடி அந்த இடத்து மேலே, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, அந்த இடத்து மேலே ஒரு, அதாவது இந்த பக்கம் அம்மன் ஃபோட்டோ வச்சு அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு படி மாதிரி வச்சு ஒரு சின்ன கட்டுமானம் பண்ணி அந்த இப்போ இந்த தோண்டாங்க பார்த்தீங்களா, மூட்டை வச்ச இடத்துல மூட்டை காணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, சுரங்கம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, சுரங்கம் மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மண்ணை தோண்டிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டுமானம் கட்டுறாங்க. அதாவது சுற்றி வர ஒரு கல் மாதிரி சம்திங், ஒரு ரவுண்டு கல் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு லிங்க கல் மாதிரி வச்சு முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு அடையாளத்துக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்கிற ஒரு அடையாளத்துக்காக வச்சு முடிச்சுட்டு அதுக்கு சடங்குகள்லாம் பண்ணி இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆணாகி பெண்ணாகி அவதாரம் பலவாகி அகிலத்தில் வந்த இறைவன், நானாகி நீயாகி நாட்டிசையும் தானாகி நாடகம் நிகழ்த்தும் கலைஞன், ஊனாகி உயிராகி உயிரோட்டமாகி நம் உணர்வில் கலந்த நண்பன், நீராகி நிலமாகி நெருப்பாகி காற்றாகி நெடுவானமான தலைவன், நெடுவானமான தலைவன், காராகி கனலாகி கன இருள் பகலாகி கதிர்மதியுமான இளைஞன், ஊராகி பேராகி உலகத்தின் ஒளியாகி உற்றவனையான வளைஞன், தவமாகி சிவமாகி தலமாகி மூர்த்தியாய் தனித்தன்மை வாய்ந்த புனிதன், நலமாகி தனமாகி நாட்டின் உயிர் பொருள் ஞானத்தவ மனிதன், ஞானத்தவ மனிதன், அருளாகி பொருளாகி ஆற்றல் மிக தோற்றமாய் அவனியை காக்கும் எம்மா, பகலாகி சுடராகி ஆனந்த ஜோதியாய் அனைத்துயிரும் ஈர்க்கும் பெம்மான், முன்னாகி பின்னாகி முக்கண்ணன் இவனாகி மூவுலகும் ஆளும் தலைவன், முதலாகி முடிவாகி முழு நேரமும் ஆகி முன்வந்து நிற்கும் தோழன், முன்வந்து நிற்கும் தோழன், வழியாகி விழியாகி வழிகாட்டும் ஒளியாகி வாழ்வில் பெரும் துணையானவன், கதியாகி நிதியாகி கருணை சினதியாகி கடலில் இடம் தருவானவன். இப்போ இதில் பாருங்க, இதில் எவ்வளவு ஒரு தெய்வ அம்சம், கலியுக நம்ப முடியாத அதிசயம். 3 அடி கீழே வச்சிருந்த அந்த மூட்டைக்கு பதிலாக ஒரு 2 அடி நீளத்தில் கணக்கன்பட்டியாரோட அந்த பசுமை நிறம் சம்பந்தமான ஒரு அடையாளத்துக்காக ஒரு 2 அடி நீளத்தில் ஒரு துணியை வச்சு, துணி மட்டும் இருக்குங்க. 4 வருஷம் கழிச்சு தோன்றப்ப அது தோண்ட பார்க்குறாங்க, மூட்டையே காணுங்க, வச்ச மூட்டையே காணும், மூட்டையில் உள்ள ஒரு அடையாளம் கூட ஒன்றை கூட காணுங்க, அது சுரங்க மாதிரி போகுதுங்க. இது வந்து கலியுக அதிசயம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க. சுற்றிலும் பல பேர் நின்று பார்த்தாங்க அந்த இடத்த. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமாக இருக்குன்ட்டு இன்ன வரையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலமாக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதில் அது வெளி உலகத்துக்கு கிடைக்குங்க. அதாவது மூட்டை பகவான் வந்து உணர்த்தின பல அம்சங்களில் ஒரு அம்சம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூட்டை சம்மந்தமாக
அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே சேஞ்சு தான். நான் வச்சதை மூட்டையாக தான் பார்த்தீங்க நீங்கள், ஆனால் மூட்டை இல்லை. இதெல்லாம் ஒரு மாற்றம் தான். அதே மாதிரி மனித வாழ்க்கையும் மாற்றம் தான். அப்படிங்கிற பல தத்துவங்கள் இருக்குங்க. இன்னும் பல அதிசயமான சம்பவங்கள்லாம் இருக்குங்க. பார்க்கலாங்க. ஆத்ம நன்றி.